இதுதான் கட்டில். கட்டில் சாமி, கட்டில். எங்க ஊர்லயும் தண்ணி இருக்கு. நீங்க சென்னையில மட்டும்தான் மழை பெய்யுமா? திருநெல்வேலியும் பெய்யும். சரியா? எங்க வீட்டுல தண்ணி எப்படி? தென்காசியில எத்தனை புயல் வந்தாலும் சரி, அத்தனை புயலும் கோவணத்தை அவுத்து இங்க விட்டுட்டு பயந்து ஓடத்தான் செய்யணும். அந்த சுனாமியே பொங்கி தென்காசியில வந்தாலும் இங்க எந்த பாதிப்பும் இருக்காது. வருஷம் 365 நாளும் அட்டமழையே பேஞ்சாலும் அவன் வேலையை பார்த்து பேக்கிட்டே இருப்பான். மழை எங்க பெய்யுதோ அங்க பேஞ்சி வாக்கா கம்மா கரை வழியா போய் தாமிரபரணி ஆத்துல போய் கடலுக்கு போயிரும். இங்க எவனும் மழையால எந்த புயலாலும் இங்க தென்காசி மாவட்டத்தில் எவனுமே தென்காசி மாவட்டத்தில் தண்ணியால இங்க எவனுக்கு கிடையாது. நீ உன் வீட்டு முன்ன இருக்க சாக்கடை தண்ணியை கழுவி தூர ஊத்துல மழை பெஞ்சு எத்தனை நாள் ஆகுது? தென்காசி மாவட்டத்தில் இன்னைக்கு புயல் உருவாவி கருவாயன தாமிரபரணி ஆத்துல தூக்கிட்டு போயிருமா? ஒன்னதான் தாமிரபரணி ஆத்துல விடணும், போய் கடல்ல போய் சேருன்னுட்டு ஆறு தெளிவா. இங்க தென்காசில இங்க மழையால இங்க இருக்கவனுக்கு எவனுக்கு கிடையாது. ஆமா, அப்படி ஒண்ணு நடக்க போறதும் இல்ல. விவசாயி கூட 365 நாளைக்கு மழை பெஞ்சதுன்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரி பயித்தை மாத்திக்கிடுவானுங்க. இங்க இருக்க விவசாய புள்ள அவ்வளவு தெளிவா இருக்காங்க தென்காசி மாவட்டத்தில். தெரியுமால புத்தி கெட்ட பயல. நீ குண்டிய கழுவு, உன் கோமணத்தை உருவிட்டு.